பேசும்போது அன்வர் ராஜாவை குறிப்பிட்டீங்க. அவர் தமிழகத்தில் ஒரு காலம் பாஜக காலுன்ற முடியாது அப்படின்லாம் சொன்னதுன்னு சொல்லி அது ஒரு தனிப்பட்ட கருத்து தான் அப்படின்னு பாஜகங்களும் சொல்றாங்க. இல்ல நீங்க பாஜக அவர் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறார் அன்வர் ராஜா என்பவர். அவர் சொல்கிறார் பாஜக தமிழகத்தில் காலுன்ற முடியாது என்று சொல்கிறார். அதன் காரணமும் என்னன்னு சொன்னா, அங்கிருந்து அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று கூட சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னே திருப்பி 2-3 முறை வலியுறுத்தி இருக்கிறார். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருந்தால் கூட, இல்லை என்று மறுத்து சொல்லி இருந்தால் கூட, அவர் அங்கிருந்து அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, அதிமுக சார்பாக யார் அதிமுக தான் தலைமை வகிக்கும்னு சொல்றாரு. யார் முதலமைச்சராக வருவார்னு கேட்டா அதிமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்றாரு. இதே ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இது மாதிரி சொல்லியிருக்க முடியுமா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு வலுவிழந்த தலைமையாக பாஜக பார்க்கிறது. அதனால் அவரை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு அதிமுகவின் மூலமாக இங்கு காலூன்ற முயற்சிக்கிறது. அதனைத்தான் அன்வர் ராஜா வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க இங்க காலூன்ற அதிமுகவை வைத்து அதிமுகவின் தோளில் சவாரி செய்து இங்கு காலூன்ற பாஜக முயற்சிக்கிறது. நீங்க கூட்டணியில நின்று சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதுன்றது வேற. ஆனா ஒரு கட்சியையே விழுங்க பார்க்கிறது என்கிற துணியில் தான் அவர் சொல்லியிருக்காரு.